குமரிக்கண்டமும் தமிழும் பலரும் அறிய வேண்டிய அவிழ்க்கப்படாத சில முடிச்சுக்களோடு கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தேசம். மனிதனும் தமிழும் பிறந்த குமரிக்கண்டம். மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள். இன்று தமிழை உச்சரிக்க தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் ஏராளமான தமிழர்களுக்கே தெரியாத மறக்கடிக்கப்பட்ட உண்மை, இவ்வுலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ்தான் என்பது. தமிழர்களாகிய நாம் கண்டிப்பா தவற விட்டுவிடாது அறிய வேண்டிய ஒரு தேசம்தான் இது. குமரிக்கண்டம் என்று சொல்லப்படுகிற பறந்து கிடக்கும் ஒரு நிலப்பரப்புத்தான் இத்தேசம். கண்டம் என்று சிறப்பித்து கூறுமளவிற்கு பெரியதாக பரவி கிடந்தது. இதுதான் எமது பழந்தமிழகம். தெற்கே ஆஸ்திரேலியா, மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே தற்போது உள்ள இந்தியா முதலியவற்றை தொட்டுக்கொண்டு இலங்கையையும் உள்ளடக்கி கிடந்ததுதான் நாம் கொண்டாடி போற்றும் குமரிக்கண்டம். இதுவே உலக நாகரிகத்தின் தொட்டில், கன்னித் தமிழ் முன்னோரின் இருப்பிடம். நமது பழம்பெரும் இலக்கியங்களில் ஆங்காக அவ்வப்போது வந்து செல்லும் ஒரு வார்த்தை குமரி. இது வெறும் இளம் மங்கையரை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல, நாம் வாழ்ந்த பிறந்த மண்ணை குறிக்கும் சொல். இன்று உலக அகழ்வாராய்ச்சியாளர்களால் லெமுரியா என்றழைக்கப்படும் கண்டம்தான் 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் என்ற பெயருடன் மிக கம்பீரமாயிருந்தது. தமிழின் தொன்மையையும் தமிழனின் தோற்றத்தையும் பல்வேறு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் அவ்வப்போது கூறிக்கொண்டுதான் வருகிறார்கள். அரசியல் மேலாண்மை காரணமாக அவை வெளிச்சம் பெறுவதில்லை. தமிழர்களாகிய நாங்களே அவற்றை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். பண்டைய குமரிக்கண்டம் இலக்கிய குறித்துக்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட பின்னணி அறிவை கொண்டு வரையப்பட்டது. இதன் தலைநகரம் முத்துக்குளிக்கும் கடல் முத்தமிடும் தென்மதுரை விளங்கியது. இது தற்போதுள்ள குமரிமுனைக்கு தெற்காக 200 கல் தொலைவில் காணப்பட்ட எழில் நகரம். எண்ணற்ற இலக்கிய மலர்கள் பூத்து குலுங்கிய தமிழ் பூஞ்சோலையாகிய இந்த தென் மதுரையில்தான் தேமதுரத் தமிழை வளர்க்க பாண்டிய மன்னன் காய்ச்சினவழுதி முதலாவதாக சங்கம் அமைத்தான். கவியாளும் புலவர்களுடன் புவியாளும் மன்னர்களும் கூடியிருந்து தமிழ் வளர்த்தனர். கடல் அகழாய்வு ஆராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட குமரிக்கண்ட ஆதாரங்கள் கண்டங்களை இணைத்த கண்டம். இடது பக்கம் ஆப்பிரிக்கா மற்றும் வலது புறம் ஆஸ்திரேலியா, மேல்புறம் ஆசிய போன்ற கண்டங்களை இணைத்து வைத்திருந்த கண்டம்தான் குமரிக்கண்டம். எவரெஸ்ட் சிகரம் எல்லாம் குமரிக்கண்டத்தில் இருந்த மலைகளுக்கு முன் வெறும் குன்றுதான் எனவும், எவரெஸ்ட் போல 10 மடங்கு பெரிய மலைகள், வானுயர் அருவிகள், ஆறுகள் என கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டு இருந்த கண்டம் குமரிக்கண்டம். உயர் தொழில்நுட்பங்கள், கட்டிடம், மருத்துவம், புவியியல், வானியல் என்று பல துறைகளிலும் உயர் தொழில்நுட்பத்தை அப்போது குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் கையாண்டுள்ளனர். அடுத்தடுத்து ஏற்பட்ட பேரழிவுகளினால் இந்திய பெருங்கடலில் மூழ்கிப் போனது குமரிக்கண்டம். முச்சங்கம் வளர்ந்த இடமும் அதுதான். தமிழிசைப்பாக்களும் இயல், இசை, நாடகமும் என நாகரிகம், கலைகள், வீரம் அனைத்தும் விளைந்த இடம் குமரிக்கண்டம். தமிழ் பெரும் மொழி அல்ல, பெரும் வரலாறு. மனிதனின் உயிர்கூறு, மனித இனத்தின் தோற்றம். ஏறத்தாழ 20,000 முதல் 40,000 வருடங்களுக்கு முன் அழிந்ததாக கூறப்படும் கண்டம். இங்குதான் பல உயிரினங்கள் தோன்றின. ஆதி மனிதர்களும் தோன்றிய இடமும் இதுதான். நாகரிக வளர்ச்சி. மனிதன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு என்று ஓர் இலக்கணம், உறவுகள், பந்தம், பாசம் என நாகரிக வளர்ச்சி கண்டெடுக்கப்பட்ட இடமும் குமரிக்கண்டம்தான். அனைத்து மிருகங்களைப் போல வினோத ஓசைகளை எழுப்பியவாறு திரிந்து கொண்டிருந்த சமயத்தில் மனிதனுக்கு என்று ஓர் மொழி பிறந்த இடம்தான் குமரிக்கண்டம். தான் தோன்றிய இடமான குமரிக்கண்டத்தில் பேசிய மொழி தமிழ் மொழி. தொன்மை வாய்ந்த மொழியும் தமிழ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுதுவதற்கு ஓலை வழங்கிய ஏழ்குறும்பனை நாடு, தேனும் தெனையும் தந்த ஏழ்குன்ற நாடு, சென்னல் வளங்கொழித்த ஏழ்குன்கரை நாடு, தொழியாற்றின் பசுமை கொஞ்சம் ஏழ்மதுரை நாடு, தென்னை வளம் செறிந்த ஏழ்தெங்க நாடு, வீர மறவர்கள் வாழ்ந்த ஏழ்முன்பாலை நாடு, கடலும் காயலும் நிறைந்த ஏழ்பின் பாலை நாடு. இவ்வாறு 7 நாடுகளாக 49 நாடுகள் காணப்பட்டன. குமரியாற்றுக்கும் புருளியாற்றுக்கும் இடையே பெருவள நாடு காணப்பட்டது. இது பெருவளம் கொண்டிருந்தது என்பதில் ஐயமில்லை. இந்த பெருவள நாட்டின் தெற்காக தென்பாலை நாடு காணப்பட்டது. வளங்குழித்து சிறந்தோங்கி காணப்பட்ட குமரிக்கண்டம் அமைதியாக கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. மேலும்
3 முறை நடந்த கடற்கோளில் பெரும் பகுதி கடலினுள் ஆழ்ந்தது. கடைசி கடற்கோளின் போது இந்தியாவுடன் சேர்ந்திருந்த இலங்கை தனியாக பிரிந்தது. குமரிக்கண்டத்தில் அழியாமல் எஞ்சிய பகுதிகளாவன தமிழகத்தின் தென் பகுதியும் இலங்கையுமாகும். இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் குமரிக்கண்ட மாந்தரின் வழித்தோன்றல்கள். குறிப்பாக இலங்கையை ஆண்ட இராவணனின் வழி வந்த மக்களும் இதில் அடங்கலாம். மேலும் பறந்து விரிந்து கிடந்த குமரிக்கண்டம் பல்வேறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. குமரிக்கண்டத்தின் மேற்கில் குமரிமலை அரண் போல திகழ்ந்தது. அந்த மலையில் தோன்றி வளம் கொண்டு நெடுக ஓடிய ஆறு குமரியாறு. அது இன்றைய குமரி முனைக்கு தெற்கே 200 கல் தொலைவில் ஓடியது. குமரிமலைக்கு தெற்கே பன்மலை அடுக்கு தொடர் ஒன்று இருந்தது. இந்த மலைத்தொடரில் தோன்றி வற்றாமல் ஓடிய ஆறு புருளி ஆறு எனப்பட்டது. இப்படி நீர்வளம் கொண்ட நாட்டின் செழிப்பை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. குமரிக்கண்டம் கடல் கோளினால் உடைந்து சிதறிய பொழுது ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா ஆகிய நிலப்பரப்புகள் பிரிந்து போய்விட்டன. குமரிக்கண்டத்தின் பெரும் பகுதி கடலுள் மூழ்கியது. இந்த செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது. புருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழை. குமரிக்கண்டம் பற்றிய செய்திகள் நக்கீரன் எழுதிய இறையினார் அகப்பொருளுரையில் காணப்படுகிறது. 50 ஆண்டு காலம் மூழ்கித் திளைத்த செம்புலச் செம்மல் தேவனைய பாவாணர் தமிழில் உள்ள அத்தனை இலக்கியங்களையும் துருவி ஆராய்ந்தார். அதன் பயனாக மாந்த தோற்றம், மொழி தோற்றம், அவற்றின் வளர்ச்சிப்படிகள், இவற்றினூடான மாந்த குல வரலாறு அனைத்தையும் மறுப்பதற்கிடமின்றி மேற்குலக ஆய்வாளரும் ஏற்கும்படி ஆராய்ந்து மெய்ப்பித்து நிறுவினார். இதன் விளைவா முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ்மொழி, அவனது பிறந்தகம் குமரிக்கண்டம் என்பதை கண்டறிந்தார். குமரிக்கண்ட மக்கள் கால ஓட்டத்தில் நாகரிகத்தின் உச்சநிலையை எட்டியிருந்தனர். மேம்பட்ட இலக்கிய இலக்கண வளம் கொண்ட மொழியையும் கொண்டிருந்தனர். குமரிக்கண்ட மக்களின் தொழில் நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியை உலகம் வியந்து பார்க்கும் தஞ்சை பெரிய கோவிலாகும். அத்தோடு ஆலயங்கள் காட்டி நிற்கும் அற்புதமான கட்டடக்கலை, அதை அவன் கையாண்ட நுட்பம் அளவில் அடங்காதவை. மேலும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பூதங்களையும் குறிக்கும் 5 கோவில்களை செங்குத்தாக ஒரே நேர்கோட்டில் அமைத்திருக்கும் விந்தை அபூர்வமானது. குமரிக்கண்ட மக்களின் தொழில் நுட்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியை இப்படி மேம்பட்டிருக்கும் போது குமரிக்கண்டத்தில் உள்ள மக்களின் திறமை எப்படி இருந்திருக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா? விரிவடைந்த மனித இனம் பேரழிவுகளுக்கு பின் 3 திசைகளிலும் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் பிரிந்து உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன. தெற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நாட்டு மக்களின் உடல் கூற்றுகள் மற்றும் எலும்பு கூடு அமைப்புகள் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பது ஒரு சான்றாக இருக்கிறது. கடந்த 10 வருடங்களாக பல ஆய்வுகள் குமரிக்கண்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் மூழ்கிய நிலையில் உள்ள கட்டிடங்களில் வடிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் தமிழோடு ஒத்துப்போவதாக ஊர்ஜிதம் செய்துள்ளார்கள். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.